ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற திருமயம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. திருமயம்ல இருந்து ஆத்தங்குடி அப்படிங்கிற ஊருக்கு போறோம். அங்க எதுக்கு போறோம்னா ஆத்தங்குடி பேலஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. செட்டிநாடு நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட பேலஸ் அது வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஆத்தங்குடி போயிட்டு ஆத்தங்குடி பேலஸை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம திருமயம் கோட்டை பற்றின எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ தான் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம ஆத்தங்குடி வரைக்கும் போயிட்டு ஆத்தங்குடி பேலஸை வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் டவுன்ல இருக்கோங்க. திருமயம் ஃபோர்ட்டு வேற லெவல்ல இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ திருமயம் ஃபோர்ட் பத்தி தான் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க, மலைச்சு போயிடுவீங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல எத்தனை இடங்கள் இருக்குங்க, பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். ஸோ இது வந்து திருமயம் பஸ் ஸ்டாண்டுங்க. நமக்கு 11:15 பஸ் இருக்கா. இப்பதான் வந்து 10:30 ஆகுது. நமக்கு இன்னும் 3/4 மணி நேரம் டைம் இருக்கு. ஸோ ஒரு டீ சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் ஆத்தங்குடி போற பஸ்ஸுக்கு. மக்களே, நீங்க புதுக்கோட்டை வந்துட்டு புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற சித்தனவாசல் நார்த்தாமலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்க திருமயம் வந்து பார்க்கலாங்க. திருமயம் கோட்டை. திருமயம் கோட்டை வந்து புதுக்கோட்டையிலிருந்து வந்து ஒரு 20-24 கிலோமீட்டர்ஸ் தான், ரொம்ப தூரம் கிடையாது. திருமயம் பார்த்து முடிச்சுட்டு இங்கிருந்து 5ஆம் நம்பர் பஸ் எடுத்தீங்கன்னா ஆத்தங்குடி போகும். ஆத்தங்குடி செட்டிநாடு பேலஸ், நீங்க நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட வீடுகளெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேலஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஆத்தங்குடி பேலஸ் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேலஸ்ங்க. ஸோ அதுதான் வந்து டூரிஸ்ட்க்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ டே ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன், காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். ஸோ நம்ம திருமயம்ல 10:15 வரும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுவோம். 5ஆம் நம்பர் பஸ் ஓகேவா, திருமயம்லேருந்து ஆத்தங்குடி போகிறதுக்கு. திருமயம் பஸ் ஸ்டாண்டோட வியூ பாருங்க. இங்க ஒரு குட்டி கோவில் வேற இருக்கு, நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து ஒவ்வொரு மாதிரி பியூட்டின்னு தான் சொல்லணும். 2 வீலர் ஸ்டாண்டு. இது வந்து பொன்னமராவதிங்கிற பிளேஸ்க்கு போற பஸ்ஸஸ். இங்கேயும் திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. நம்ம வெள்ளூர் பக்கத்துல இருக்கல திருப்பத்தூர், அந்த மாதிரி புதுக்கோட்டை பக்கத்துலயும் ஒரு திருப்பத்தூர் இருக்கு. ஸோ இங்கிருந்து நமக்கு ஆத்தங்குடி போகணும். ஆத்தங்குடி ரொம்ப தூரம் இல்லைங்க, லெஸ் தென் 10 கிலோமீட்டர்ஸ் தான். வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு திருமயம்ல இருந்து ஆத்தங்குடி போற பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போய் பஸ் போர்ட் பண்ணலாம். ஸ்ரீ அழகர் மலையான் பிரைவேட் பஸ்ஸு, காரைக்குடி போற பஸ். இதுல தான் வந்து நாம ஆத்தங்குடி வரைக்கும் போக போறோம். வாங்க போய் பஸ் போர்ட் பண்ணுவோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுக்கோட்டையிலிருந்து டுவர்ட்ஸ் ஆத்தங்குடி போயிட்டு இருக்கோங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஆத்தங்குடி பக்கத்துல வந்தாச்சுங்க. நம்ம பக்கத்துல போகவே பாத்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்கிற கிராமங்கள் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்குங்க. செட்டிநாடு வீடுகள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க பாருங்க, நம்ம நேர்ல செட்டிநாடு கிராமங்கள்ல இருக்கிற வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. ஒவ்வொரு வீடுகளும் கலைநயமா கட்டியிருக்காங்க. அந்த காலத்திலேயே மச்சு வீடு மாதிரி, அதாவது மச்சு வீடுனா லைக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு மாதிரி பண்ணி, ஓட்டு வீட்லயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ளோர் இருக்கிற மாதிரி அழகா வடிவமைச்சு செம்ம சூப்பரா பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் எல்லாம் கூட செம்மையா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆத்தங்குடி டைல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ்ங்க. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி டைல்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் கிடையாதுல்ல. ஸோ அந்த காலத்திலேயே கைவினை பொருட்களை நம்ம இங்க செட்டிநாட்லயே ஆத்தங்குடி டைல்ஸை கிரியேட் பண்ணி அதை வீட்டுல பதிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜில ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்த ஊரு நம்ம காரைக்குடி. வீடுகள் எல்லாமே அதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லலாம். சோ நம்ம ஆத்தங்குடி வந்தாச்சுங்க, வாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆகும். மக்களே, நம்ம ஆத்தங்குடி ரீச் ஆயாச்சுங்க. வர்ற வழியிலேயே பாத்தீங்கல்ல எவ்வளவு செட்டிநாட்டு வீடுகள்னு. இப்போ வாங்க நாம ஆத்தங்குடி பேலஸ் போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இறங்கின இடத்துலயே பாத்தீங்களா ஒரு செட்டிநாட்டு வீடு. ஒவ்வொரு வீடுமே ஒரு பேலஸ் மாதிரி தாங்க இருக்கு. இது ஆத்தங்குடி பேலஸ் கிடையாது. பட் நான் சொல்றேன், இங்க இருக்கிற வீடுகள் ஒவ்வொன்றுமே நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட வீடுங்க. ஒவ்வொரு யுனிக் பீஸ்ங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அங்கங்க பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாமே இந்த மாதிரி வீடுகள் தான் இருக்கு. அங்க ஒரு வீடு இருக்கு பாருங்க. வாவ். ஸோ ஆத்தங்குடி பேலஸ்க்கு இந்த சைட் போகணுமா? வாங்க போவோம். நம்ம ஆத்தங்குடி பேலஸ் போற வழியில இந்த மாதிரி பழைய மரக்கடை இருக்குங்க. நம்ம பழைய நாட்டுக்கோட்டை செட்டியர்களோட வீடுகள்ல இருக்கிற ஆன்டிக் பொருட்கள் எல்லாம் இப்போ மாடர்னைஸ் பண்றதுக்காக இந்த கடைகள் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, அவங்க வீடுகள்ல யூஸ் பண்ண நிறைய மர பீரோக்கள், ஜாடிகள், இந்த தூண்களுக்கு யூஸ் பண்ற மரக்கட்டைகள், அவங்க யூஸ் பண்ண ட்ரங்க் பெட்டிகள்னு எத்தனை சாமான் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, கஜானா பெட்டி, பழைய காலத்துல யூஸ் பண்ண ஃப்ளவர் வேசஸ், வேற லெவல்ல. வாங்க போ மக்களே. இங்க பாருங்க, இன்னொரு செட்டிநாட்டு வீடு. எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு வீடுகளும். அடேங்கப்பா, வேற லெவல்ங்க. சான்ஸே இல்ல. மேல ரூஃப்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற வேலைப்பாடுகள் எல்லாம் பாருங்களா, சான்ஸே இல்லைங்க. ஃபைனலி நம்ம ஆத்தங்குடி பேலஸ் வந்தாச்சுங்க. த பியூட்டிஃபுல் நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட அரண்மனைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற ஆத்தங்குடி பேலஸ். இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்லயே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. மேல ஒரு லக்ஷ்மி தேவியா சரஸ்வதி தேவியான்னு தெரியல, அவங்களுக்கு சாமரம் வீசுற மாதிரி ரெண்டு பக்கம் யானை தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலேயும் ஒரு முருகன் சிலைன்னு நினைக்கிறேங்க, முருகன் மயில் மேல இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டு காவலர்கள் நிக்கிறாங்களா, கீழே ரெண்டு குதிரையில போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா நாச்சியப்ப செட்டியார் அவர்களோடது. சூப்பர் இல்ல? இந்த சைட் பாருங்களா, இந்த சைடும் அதே மாதிரி டிசைன்ஸ், வராண்டாஸ்ன்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. முகப்புலயே அடேங்கப்பா, வேற லெவல். நம்ம ஆத்தங்குடி டைல்ஸும் ரொம்ப ஃபேமஸ்ங்க. உள்ள டைல் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வீட்டிலலாம் யூஸ் பண்ற டைல்ஸ் ஆத்தங்குடி அப்புறம் காரைக்குடி சுத்தி நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஸோ இங்க ஃப்ரண்ட்லயே பார்க்கிங் எல்லாம் இருக்குங்க. வாங்க உள்ள போலாம் இப்போ. மக்களே, நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்தாச்சுங்க. ஸோ நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு 50 ருபீஸு, ½ அன் ஹவர் டைமு. ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் வராண்டாலே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற ரூஃப் வேலைப்பாடுகள் பாருங்க. மேலெல்லாம் கூட டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க. வாவ்.
நைஸ். இங்கே ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய திண்ணைங்க. இங்கே பாருங்களா. ஸோ இந்த தூண்கள் எல்லாமே வந்து ரோஸ் வுட்டு, டீக் வுட்டு, இந்த மாதிரியான காஸ்ட்லி வுட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணதுங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற பிரின்சிபலை சூப்பராக ஃபாலோ பண்ணுறவங்க. அதனால ஃபாரின் வெளிநாடு பிஸ்னஸ் எல்லாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து அவங்க பழங்காலத்தில் இருந்தே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்களா, செம்மையாக இருக்குல்ல. எல்லா பக்கம் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ப்ரொஜெக்ட் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. வாவ், இதுதான் ஆத்தங்குடி டைல்ஸுங்க. சூப்பராக இருக்குல்ல. மேலே ஃபுல்லாகவே விட்டுங்க, பர்மா தேக்கு எல்லாம் கனடாவிலிருந்து எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி தான் வந்து இவங்க இவ்வளோ பெரிய பேலஸை வந்து கட்டுவாங்க. ஒவ்வொரு வீடுமே வந்து ஒரு பேலஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசன்ட் அடிஷனுங்க. நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்தால் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு அழகாக சின்ன குடில் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அங்கேயும் வந்து டைல்ஸ் எல்லாம் பதிச்சு ஒரு சின்ன கார்டன் மேக் பண்ணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்களா. வேற லெவலுங்க. இங்கே மேலே இந்த விண்டோ ஷீல்டு பாருங்களா, இந்த பெல்ஜியம் கண்ணாடிங்க இருக்கும்ல அதுதான். ஸோ ஒவ்வொரு வீடும் கட்டுறதுக்கு எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க பாருங்க, சான்ஸே இல்லைங்க. ஓ மை காட், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே நிறைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரண்மனை கிளி எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபில்ம் எல்லாம் கூட இங்கே தான் எடுத்தாங்க. ஆத்தங்குடி அரண்மனைப்பட்டி ஊராட்சின்னு தான் நினைக்கிறேன் இந்த ஊருக்கு பேர். பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாருங்க, நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் அந்த காலத்திலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லைல்ல. ஸோ இப்போ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட்டியாரோட பிக்சர் ஒரு பக்கமும் அவங்க மனைவியோட பிக்சர் ஒரு பக்கமும் போட்டிருக்காங்க. மேலே லைட்ஸ் எல்லாம் பாருங்களா, அப்பா எவ்வளவு ஆன்டிக் கலெக்ஷன்ஸுங்க, வேற லெவல் மக்களே. இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற டைல்ஸ்லேயே வந்து மயிலெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்களா. ஓ மை காட், வீட்டோட நிலவு பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. அதில் இருக்கிற வேலைப்பாடுகள் எல்லாம் பாருங்க, சான்ஸே இல்லைல்ல. வெரி நைஸ் மக்களே. ஃபஸ்ட்டு இந்த நிலவிலிருந்து, அதாவது நம்ம திண்ணையெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த ஏரியாவிலேருந்து உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஹால் இருக்குங்க. ஓ மை காட், இவங்க மேரேஜஸ் எல்லாம் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவங்க வீட்லேயே நடத்திடுவாங்க. ஏன்னா நிறைய மண்டபங்களை விட இவங்க வீடே அதை விட கிராண்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட மேரேஜஸ் எல்லாம் வந்து பேலஸ்குள்ளேயே நடந்துடும். அவங்க வீடே ஒவ்வொன்றும் பேலஸ் மாதிரி இருக்குல்ல. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வந்து இதில் இருக்கலாங்க அட் அ டைம். அந்தளவுக்கு வந்து கிராண்டாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் தான், அதாவது ஆத்தங்குடி டைல்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தூண்கள் நான் சொன்னல, ரோஸ் வுட், டீக் வுட், அந்த மாதிரியான சூப்பர்பான குவாலிட்டி வுட்டில் தூண்கள் எல்லாம் இருக்குது. அண்டு மேலே பாருங்க, தூண்கள் மேலே இருக்கிற டிசைன்ஸ் பாருங்களா, பெயிண்டிங்ஸு அமேசிங்க. ஐயோ. ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைவேட் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மேலே இருக்குது பாருங்கள், மேலேருந்தே வந்து கீழே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. நம்ம ராஜஸ்தான் போனோன்னா நம்ம ராஜ்கோட் அரண்மனைகளில்
ராஜ்புட் மகாராஜாஸோட மனைவிகள் எல்லாம் வந்து கீழே வர மாட்டாங்க பப்ளிக் ஆடியன்ஸ் பார்க்க. கீழே தர்பாரில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க மேலே இருந்தே போர்ட்டிகோல இருந்து பார்ப்பாங்க. அவங்களோட ப்ரைவேட் அறைக்கு பக்கத்தில் இருந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே ஹாலு, சுற்றியும் வந்து ரூம்ஸுங்க. வாவ். ஓகே, இப்போது இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். டைல்ஸு, ஜன்னல்கள், இவங்க டோர்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கைப்பிடிகள் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் போர்ட்ஸு எல்லாமே வந்து ஒரு யூனிக் பீசஸாக இருக்குங்க. ஒவ்வொன்றையும் வந்து மைன்யூட்டாக காமிச்சாதான் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட வீடுகளுக்கு எவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நாம் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த டோருங்க. இப்போது நாம் உள்ளே வந்தோடனே இங்கே உள்ளுக்குள்ளே ஹால் இருக்கு இல்லையா, அதை சுற்றியுமே வந்து ஒரு திண்ணை மாதிரியோட அமைப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மிரருங்க. மிரருக்கு அழகாக ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது மிரரு. அந்த மிரருக்கு மேலே இருக்கிற பெயிண்டிங்ஸ் பாருங்களா. ஓ மை காட், இதெல்லாம் அநியாயங்க. ஒவ்வொரு ஜன்னல்களுக்கு மேலே இருக்கிற பெயிண்டிங்ஸ் பாருங்க, கலை நுட்பங்கள்ங்க. ஐயோ, ரசனை மிகுந்த ஆட்கள் நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்ஸு. ஒவ்வொரு ஜன்னல் மேலேயுமே வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தாங்க இருக்கு. இங்கே பாருங்களா. ஸோ அந்த காலத்தில் ரொம்ப தூரம் நடக்கிறவங்கெல்லாம் வந்து திண்ணையில் ஓய்வு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட வீடுகள் எல்லாமே ஒரு அந்த முறை அமைப்பில் தான் இருக்குது. இங்கே பாருங்களா, வழிப்போக்கர்கள் உட்காந்துட்டு போகிற மாதிரியும். ஸோ அந்த காலத்தில் திண்ணையில் படுத்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது அந்த வீட்டுக்காரங்க அவங்க பசியாற்றுவாங்களாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து. ஸோ அந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. ஒவ்வொரு விண்டோஸ் மேலேயுமே வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு கதவுகளுக்கு பக்கத்துலேயும் நம்பர் இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து சாவி தேவைப்படும்ல. எந்த கதவுக்கு எந்த சாவின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதுக்காக நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க வீடுகளை மேனேஜ் பண்ணுறதே வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும் பாருங்க. வீடுகள் பாருங்களா, வீட்டோட கதவுகள் பாருங்க. இதுக்கு மேலேயும் வந்து மிரர் இருக்குங்க. இங்கெல்லாம் எதுக்கு மிரர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. ஹலோ மக்களே, இவங்களோட கைப்பிடி பாருங்க. கைப்பிடி சூப்பரா இருக்குல்ல. ஒரு சாவி எவ்வளவு பெருசா இருக்கும்னு மட்டும் பாத்துக்குங்க. கீ ஓட ஹோல் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. வேற லெவல்ல, சான்ஸே இல்லைங்க. இது ஃபஸ்ட்டு வந்துன்னே இருக்கிற த கிராண்ட் ஹால். ஓகேவா. சரி, இப்போது கிராண்ட் ஹாலோட கிராண்ட்னஸ் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டன் 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 டன். ரூஃபோட கிராண்ட்னஸ் பாருங்க மக்களே, வேற லெவலுங்க. மக்கா, ஐயோ, ரூஃப் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம ராஜ்புட் அரண்மனைகளெல்லாம் தோற்று போயிடுங்க. நம்ம ராஜஸ்தான் அரண்மனைகளெல்லாம் அந்த அளவுக்கு கிராண்ட்னஸ்ங்க, வேற லெவலு. ஐயோ, ஒவ்வொரு வீடுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர் to 1 ஏக்கர் இருக்குங்க. அந்த அளவுக்கு கிராண்டா வீடு கட்டியிருக்காங்க. ஒரு தெரு ஃபுல்லாக வந்து ஒரு வீடு இருக்கிற மாதிரி. சான்ஸே இல்லைல்ல. ஸோ மக்களே, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரோட போர்ட்டிகோ ஏரியா இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம். சாண்ட்லியர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் யூனிக் பீஸுங்க. எப்பா சாமி, தி கிரேட் செட்டிநாடு பேலசஸ். வீடுன்னு சொல்கிறது வந்து குறைச்சி மதிப்பிடுறதாயிடும். ஸோ நாம் ஃபஸ்ட்டு இருக்கிற ஹால் முடிச்சுட்டு அடுத்த ஏரியாவுக்கு போகிறோங்க. இங்கே முற்றம்னு சொல்லுவோம்ல, மழை பெஞ்சால் நடுவில் தண்ணி விழுங்க, அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் இந்த பக்கம் இருக்கிற கட்டமைப்பு.
இங்க பாத்தீங்களா, சன்லைட் வந்து நடு வீட்டுக்குள்ள விழற மாதிரி வென்டிலேஷனோட வச்சிருக்காங்க. மழை பெய்யறப்போ பாத்தீங்கன்னா இந்த தாழ்வாரத்துல இருந்து 2 சைடு இருந்துமே தண்ணி விழும் உள்ளுக்குள்ள. அந்த விழுற தண்ணி கலெக்ட் பண்றதுக்கு இங்க சிஸ்டம் வச்சிருக்காங்க பாருங்க. வாவ்! ஸோ இந்த தாழ்வாரத்தை சுத்தியுமே பாத்தீங்கன்னா பிரைவேட் ரூம்ஸ் இருக்குங்க. ஐயோ, என்ன பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க. எவ்வளவு ரசனை வேணுங்க இந்த மாதிரி கட்டுறதுக்கு. எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு பாருங்க. சான்ஸே இல்லை. நம்ம மழை காலத்துல இந்த முற்றத்துல உட்காந்துட்டு ரசிக்கிறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பார்த்துக்குங்க. சான்ஸே இல்லைங்க. இந்த முற்றத்துலயும் வந்து கீழே டைல்ஸ் இருக்குங்க. வழுக்காம இருக்கிறதுக்கு சைட்ல இந்த ரஃப்பான கற்கள் பதிச்சிருக்காங்க. நடுவுல வந்து டைல்ஸ். ஸோ ஒரு அழகு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் இந்த ஏரியாவையும் விட்டு வைப்பானே அப்படின்னு. சான்ஸே இல்லை. இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே பார்க்கலாம். அங்கேயும் வந்து ரூம்ஸ் இருக்கு மேலேயும். என்ன மாதிரியான ஆட்கள் பார்த்தீங்களா? ஸோ இதுதாங்க டிப்பிக்கல் ஆத்தங்குடி டைல்ஸு. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டிசைன் பார்த்தீங்களா? இது ஸ்பெஷல் டைல்ஸ். இந்த பூக்கெல்லாம் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு 3D எஃபெக்டில். வேற லெவலில். இந்த கதவுகள் இருக்கிற பூட்டுகள் பாருங்களா எப்படி இருக்குன்னு. இதுக்குன்னே ஸ்பெஷலாக செய்வாங்க போல். இதுதான் பழைய காலத்து பூட்டுங்க. பழைய காலத்து பூட்டுகள் இப்படி தான் இருக்கும். இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கம்பியை எடுக்கணும் போல். ஒவ்வொரு டோருக்கும் மேலே பாருங்க முருகன் படம், நிறைய சுவாமி படங்கள் வச்சுருப்பாங்க. ரொம்ப பக்திமான்கள், மோஸ்ட்லி சைவர்களாக இருப்பாங்க நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். சிவ வழிபாடில் சிறந்து விளங்குறவங்க. பட் வைணவம் அப்படின்னு பெரிய பாகுபாடு இல்லை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரிலீஜியஸ். ஒவ்வொரு விண்டோஸ் மேலேயும் இருக்கிற பெயிண்டிங்ஸ் பாருங்க. இந்த ராமாயண கதைகள் எல்லாத்தையும் வடித்து வச்சுருக்காங்க ஒவ்வொன்றா தனித்தனியாக. இங்கே மேலே பாருங்களா, மேலே வுட் ஒர்க்கு டைல்ஸு, வுட் ஒர்க்கு டைல்ஸு, இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து கட்டுமானங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் லைம்ஸ்டோன் இருக்கும் இல்லையா, லைம்ஸ்டோன், சீகக்காய், இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணி தான் கட்டியிருப்போம். சீகக்காய் இல்லை, ஜாதிக்காய்ன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த சிமெண்ட் கலவையை உருவாக்குவாங்க. ஒவ்வொரு கதவோட என்ட்ரன்ஸ்லேயுமே வந்து இந்த மயில் தொகை மாதிரியான டிசைன் இருக்குங்க. பா, சான்ஸ்லெஸ். இந்த வீட்டை மேனேஜ் பண்ணுறவங்க எப்படி தான் வந்து இவ்வளோ சாவியை வந்து அந்த காலத்தில் ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பழைய காலத்து சுவிட்ச் போர்ட்ஸ் பாருங்களா, சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பழைய காலத்து வீடுகளில் பார்த்தா தான் உண்டு. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த தாழ்வாரம் இருக்கிற முற்றம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கோட்யார்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. த வளவு கோட்யார்டு, the heart of gatherings. The Valavu courtyard is a central space for family ceremonies and traditions. Here significant family events from child naming and weddings to worship and festivals are celebrated under the open sky, reflecting the Chettiar reference for the sun as a divine presence. This courtyard offers an ideal setting to honor the sun during these occasions, allowing natural light and fresh air to fill the space. சான்ஸே இல்லை, நான் சொன்னது அப்படியே. அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ இந்த செட்டிநாடு ஏரியாலாம் கொஞ்சம் ட்ரையான ஏரியாவில், அதனால் மழை பெய்யறப்போ அவங்க வாட்டர் கன்சர்வேஷன் எல்லாம் அந்த காலத்திலே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டிசைன்டு வித் அ சஸ்டைனபிள் அப்ரோச், த கோர்ட்யார்ட் கலெக்ட்ஸ் ரெயின் வாட்டர் த்ரூ கூடல்
gutters at its four corners. The water flows through these channels to the northeast corner where it replenishes a well. Any excess water is directed to village water tanks, providing a community resource and enriching the local water table. வேற லெவலில் அவங்க கிணறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அங்கிருந்து ஊரோட குளத்துக்கு போயிருமாங்க. Sturdy stonework and elegant detailing. The courtyard is paved with durable stone slabs designed to withstand both intense sunlight and rainfall. Around the courtyard, the passageway is lined with handcrafted tiles imported from Spain and Portugal, showcasing the Chettiar family's cosmopolitan touch. The entire structure rests on a robust foundation of stone boulders and arches. பார்த்தீங்கல்ல, இதுதான் நான் சொன்னது. நிறைய கண்ட்ரீஸ்க்கு அப்பிருந்தே இவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற மூளை முடுக்கில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் இவங்களோட பேலசஸ் பில்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இவ்வளோ கிராண்டாக இருக்குங்க. நம்ம செட்டிநாடு பேலஸ்குள்ள இந்த கோர்ட்யார்ட் பக்கத்தில் வந்தாவே உங்களுக்கு தெரியுங்க, அந்த வென்டிலேஷன், ஃப்ரெஷ் ஏர், ஒரு சில் அட்மாஸ்ஃபியர் கொடுக்குது. பத்தாவதுக்கு இந்த டைல்ஸ் வேறு இருக்குல்ல, இந்த டைல்ஸ் அந்த சில்னஸை அப்சர்வ் பண்ணிக்கிற குவாலிட்டி இருக்குங்க. நம்ம நடக்கும்போதே தெரியும் அந்த சில்னஸ்ஸு. ஸோ எவ்வளோதான் வெளியே வெயில் இருந்தாலும் இவங்க வீட்டுக்குள்ளே அந்த வெயில் அவ்வளோவா உரைக்கவே இல்லைங்க. அவ்வளோ சில் அண்ட் நைஸ் என்விரான்மெண்ட்டாக இருக்குது வீட்டுக்குள்ளே. ஸோ அந்தளவுக்கு இந்த எக்கோசிஸ்டத்தை பார்த்து பார்த்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட வீடுமே இந்த மாதிரி ஒரு அமைப்போடு தான் இருக்கும். இந்த பக்கம் சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு அமைப்போடு தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் ஏர், வென்டிலேஷன், ரெயின் வாட்டர் கன்சர்வேஷன் எத்தனை பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க பாருங்க. வேற லெவலுங்க. சரி வாங்க வேற அடுத்த ஏரியாஸ் போய் பார்ப்போம். மலைப்பாக இருக்குங்க, சீரியஸ்லி சொல்கிறேன், சான்ஸே இல்லை. கண்டிப்பாக காரைக்குடி பக்கம் வந்தால் அட்லீஸ்ட் ஒரு செட்டிநாடு பேலஸ்குள்ளையாவது பாருங்க. அப்போ தான் அந்த டீட்டெயிலிங், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த வைப்ரன்சி, மெஜஸ்டிக்ஸ் இதெல்லாமே தெரியும். மெஜஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வீட்டுக்கு பார்க்கணும். ஒரு வீடுனா எப்படி கட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலுங்க. எத்தனை தடவை வேற லெவல் சொல்லுன்னு எனக்கே தெரியல, அவ்வளோ கிராண்டா இருக்கு. ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் இருக்கிற என்ட்ரன்ஸ் வேல் இருக்கிற லைட்ஸ் பாருங்களேன், இதுவும் இம்போர்ட்டட் தாங்க. யூரோப்ல இருந்து, ஜப்பான் சைட்ல இருந்து, ஏஷியா சைட்ல இருந்துன்னு ஒவ்வொரு கான்டினென்ட்ல இருந்தும் அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஐயோ சான்ஸே இல்லை. இங்கேருந்து பிள்ளையார்பட்டி பக்கம் இவங்க பிள்ளையார்பட்டி விநாயகரையும் நல்லா வழிபடுவாங்க. சூப்பர்ல. ஒவ்வொரு திண்ணைகளுக்கு பக்கத்துலேயுமே உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்களேன், கியூட்ல. அங்கேயும் டைல்ஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. மேலே கலர் கலராக அந்த கிளாஸஸ், அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங். இந்த ஒயர் வச்சிருக்கிற ஏரியாவில் கூட பெயிண்டிங் இருக்குங்க. பியூட்டிஃபுல். ஸோ மக்களே, நம்ம கோர்ட்யார்டு, அதாவது சென்ட்ரல் கோர்ட்யார்ட்லேருந்து மறுபடியும் டைனிங் ஹால் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய கடைசி ஏரியா நம்ம செட்டிநாடு பேலஸ்குள்ள. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், செட்டிநாடு குசைன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், வெட்டிங் ஹால், ஆர்கிடெக்சர் ஃபியூசன், ஹைலைட்ஸ் ஆஃப் த கல்யாண கொட்டகை, walls and decorative features, windows with stained glass from France, சான்ஸில் ஆர்டிஸ்ட்ரி இன் எவ்ரி டீட்டெயில், ரூஃபிங் மார்வெல்ஸ். ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. வேற லெவலுங்க. ஐயோ மலைப்பாக இருக்குங்க. த மார்பிள் டைல் சோர்ஸ்டு ஃப்ரம் இட்டாலி. ஐயோ வேற லெவல். ஸோ விவிட் ஸ்டெயின்டு கிளாஸ் பேனல்ஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். ஸோ ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒவ்வொன்று கொண்டு வந்திருக்காங்க மக்களே. அந்நியாயங்க. த ஹால்ஸ் ரூஃப்ஸ் கம்ப்ரைசஸ் பீம்ஸ் brought ஃப்ரம் பர்மா, லேயர்டு வித் போத் கலர்ஃபுல் அண்ட் டைல்ஸ் அண்ட் மாடர்ன் டெம்பர்ட் கிளாஸஸ் கேர்ஃபுல்லி பொசிஷன் டு லெட் இன் த நேச்சுரல் லைட்டாக. சான்ஸே இல்லை. ஸோ வாங்க நம்ம டைனிங் ஹாலையும் குயிக்காக பார்த்துடலாம்.
இதுதான் டைனிங் ஹாலுங்க. ஒரு கல்யாணம்லாம் நடந்தா செம்மையா இங்கே அத்தனை பேர்த்தையும் வச்சு விருந்து வச்சிடலாம். இங்கேயும் லைட் அந்த விண்டோஸ் எல்லாம் பாருங்க, இதெல்லாமே வந்து சோர்ஸ்டு ஃப்ரம் ஃப்ரான்ஸ். சான்ஸே இல்லைல்ல. இங்கே சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் பாருங்க, செட்டிநாட்டு வீட்டு பெரிய பெரிய பாத்திரங்கள். அத்தனை பேர்த்துக்கு சமைக்கிறதுனா தேவைப்படும்ல. ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. வாவ், இந்த உரல் எல்லாமே வச்சுருக்காங்க இன்னும். ஐயோ, அம்மிக்கல், ஆட்டுக்கல், அவங்க யூஸ் பண்ண எர்தன்வேர்ஸ், அதாவது மண் சட்டிகள், சூப்பராக டிசைன்ஸோடு இருக்கிற மண் சட்டிகள், டீ போடுறதுக்கு, இட்லி சுடுறது சட்டி, எல்லாம் கிராண்ட்னஸ் பெர்சானிஃபைட். இங்கேயும் பார்த்தீங்களா மேலே ரூஃபெல்லாம். ஐயோ. ஸோ நமக்கு ½ அன் ஹவர் டைம், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. இங்கே பழைய காலத்து வாட்சஸ் பாருங்களா, வாட்சஸ்ஸு, தாஞ்சூர் பெயிண்டிங்ஸு, ரவிவர்மாவோட பெயிண்டிங்ஸு அத்தனை வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ சமைச்ச பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு தனி மாடம், பரிமாறுறதுக்கான இடங்கள், கிராண்ட்னஸ் பெர்சானிஃபைடுங்க. நம்ம ஃப்ரண்ட் ஹால் இருக்கு இல்லைங்களா, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துகிற ஹாலு, அதோட 2 சைட்லேயுமே வந்து டைனிங் ஹால்ஸ் இருக்குது. நாம் ஒரு சைடு பார்த்தாச்சு, இன்னொரு சைடு இந்த சைடு இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி அந்த சைடு எப்படி ஒரு பெரிய ஹால் இருக்கோ, இந்த சைடு வந்து ஒரு பெரிய ஹால் இருக்குது. வாங்க அதுவும் பார்க்கலாம். மக்கா செம்மையாக இருக்குங்க. ஸோ ரைட் சைடு இருக்கிற டைனிங் ஹால் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ட்ரன்ஸில் பாருங்களா, மான் கொம்பு வச்சுருக்காங்க. எவ்வளோ பொருட்கள் கலெக்ட் பண்ணி இருந்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்க இவங்க வீடை அலங்கரிக்க. ஓ, என்னத்த சொல்றது, இந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த லைட் இருக்கு பாருங்களா வீட்டுக்குள்ள, ஒரு சூப்பர்பான ஒரு அவுட்லுக் கொடுக்குதுங்க. சன்லைட் பட்டு அந்த லைட் வீட்டுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகிறது வேற லெவல்ல இருக்குங்க. அண்ட் ஹாலில் இங்கே வந்து டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்கக்கூடாதுல, ஏன்னா டைனிங் ஹால் தண்ணியெல்லாம் படும் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் சொரன்னு இருக்குது. லைக் ஹால்லலாம் இருக்கிற மாதிரி ரொம்ப பாலிஷ்டாக இல்லை, பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. ஐயோ, என்னத்த சொல்ல. ஸோ இந்த பெரிய பெரிய ஹால்ஸ் இருக்கு இல்லையா, பெரிய பில்டிங்க்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டு தாழ்வாரங்கள் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே செட்டிநாடு வீடுகளுக்கு ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓ, வீட்டை சுற்றியுமே வந்து தாழ்வாரங்கள் இருக்குது. இங்கே பாருங்க, தூண்கள் இருக்கிற டிசைன்ஸ் பாருங்க, அநியாயங்க, வேற லெவல் மாமன் இருக்கு. சான்ஸே இல்லைல்ல. மக்களே, மலைப்பா இருக்குங்க. அப்பா, இந்த கிராண்ட்னஸை வந்து நாம டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆகும். உள்ளுக்குள்ள வந்து அப்பா இப்படியெல்லாம் கூட ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற மூளை முடுக்குல இருந்தெல்லாம் வந்து பொருட்களை வரவழைச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த ஆத்தங்குடி பேலஸ் வந்து பார்த்தா ஒரு 3 இயர்ஸ்லேயே கட்டி முடிக்கப்பட்டதான். குயிக்காக கட்டின இவ்வளோ பெரிய செட்டிநாடு வீடுகளில் இதுவும் ஒன்று. நம்ம ஆத்தங்குடி பேலஸ் அந்த அளவுக்கு வந்து செட்டியார் செம்ம கிராண்டாக செம்ம குயிக்காக இந்த பேலஸை கட்டி முடிச்சிருக்காரு. வேற லெவல் தான். ஐயோ, அமேசிங்க. கண்டிப்பாக காரைக்குடி பக்கம் வந்தால் நிறைய இந்த மாதிரி இருக்குது. ஆத்தங்குடி பேலஸு, அதுக்கப்புறம் இன்னொரு கானாடு காத்தான்னு சொன்னாங்க, அங்கே ஒரு பேலஸ் இருக்குது. அது இந்த ட்ரிப்பில் நம்மளால் கவர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் காரைக்குடி வந்தால் பார்க்கலாம். இதுவே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வேற லெவலில் இருக்குங்க. அப்பா, கிராண்ட்னஸ் பார்த்துட்டு நம்ம ராஜஸ்தான்லாம் நிறைய பேலஸ் பார்த்துருக்கோம், அது மெகா சைஸில் இருக்கும். இது வந்து ஒரு மினி சைஸ் ராஜ்கோட் பேலஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து செட்டிநாடு ஹவுசஸ் வந்து அமேசிங்காக இருக்குங்க.
ஸோ செட்டிநாடு ஹவுசஸில் அவங்க யூஸ் பண்ண ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பாருங்கள். இதுவும் வந்து இம்போர்ட்டட் வுட்டில் தான் பண்ணது. டேக் வுட், ரோஸ் வுட் அந்த மாதிரியான இம்போர்ட்டட் வுட்டில் தான். ஸோ நம்ம வெளியே பார்த்த கடைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆன்டிக் பீசஸை பாலிஷ் போட்டு வார்னிஷ் போட்டு புதுப்பிக்கிற வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இங்கே நிறைய இருக்குது ஆத்தங்குடியில். ஆத்தங்குடி டைல்ஸ் பண்ணுற யூனிட்ஸும் ஃபர்னிச்சர்ஸை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணுற யூனிட்ஸும் நிறைய இருக்குங்க. சூப்பரில். ஸோ இங்கேயும் வந்து ஸ்விட்சிங் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஸ்விட்சிங் சிஸ்டம் தான். எல்லாமே யூனிக் பீசஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆத்தங்குடி பேலஸில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கிற பியூட்டி, அந்த திண்ணை பகுதிகளில் இருக்கிற பியூட்டி, நம்ம சென்ட்ரல் ஹாலோட பிரில்லியன்ஸ், ஆஸ்டவுண்டிங் பிரில்லியன்ஸ்னு சொல்லுவேன். ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயில்ஸும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். இவங்களுக்கெல்லாம் ஆர்கிடெக்சர் யாராக இருப்பாங்கன்னு தெரியலீங்க. ஹூ இஸ் த மேஸ்திரி பிஹைண்ட் இட்? இவ்வளோ டிசைன் பண்ணி இதுக்கு இந்தந்த வுட்டெல்லாம் வேணும், டைல்ஸ் வேணும், லைக் இந்த டோர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறது, விண்டோஸு, அதுக்கு மேலே இருக்கிற கிளாஸஸ்ஸு, அதுக்கு மேலே இருக்கிற பெயிண்டிங்ஸு, வுட் ஒர்க்கு, ரூஃப், முக்கியமாக இங்கே பாருங்கள் ரூஃபோட டிசைன்ஸு, இதையெல்லாம் எப்படி பிளான் பண்ணாங்க, எப்படி வந்து ஒவ்வொரு டீட்டெயிலையும் வந்து பெர்ஃபெக்ட் கம்ப்ளீஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது சான்ஸே இல்லைங்க. நம்ம ஊரில் என்ன ஆர்கிடெக்சர் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ செட்டியார் வீடு கட்டினாரு அப்படிங்கிறத விட எவ்வளோ ஸ்கில்ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இருந்திருப்பாங்க பாருங்கள். ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஊரில் இல்லாத ஸ்கில்ஸே கிடையாது. நம்ம பிஆர்க்கெல்லாம் படித்து தான் வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும்னு கிடையாது. நேட்டிவ் ஸ்கில்ஸே அவ்வளோ இருக்குங்க. நம்ம ஊரில் இல்லாத கட்டடக்கலையா பெரிய தஞ்சை பெரிய கோவிலே கட்டினவங்க நம்ம. ஸோ செட்டிநாடு ஹவுசஸ் வந்து ஒரு வாழ்வாதாரம் இருக்கிற ஏரியாவையும் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம செட்டிநாடு ஹவுசஸ் வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளுங்க. வுட் ஒர்க்கில் இருக்கிற ஸ்கில்ஸு, டைல்ஸ் மேக் பண்ணுறதுல இருக்கிற ஸ்கில்ஸு, ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறதுல இருக்கிற ஸ்கில்ஸு, ரூஃபிங்கில் இருக்கிற ஸ்கில்ஸு எல்லாமே டாப் மோஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வித் தட் நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வாங்க கிளம்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆத்தங்குடி பேலஸ் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம காரைக்குடி நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட டிப்பிக்கல் வீடுகளாக எப்படி இருக்கும், என்னென்ன கலைநுட்பங்கள் எல்லாம் இருக்குது, எவ்வளோ கிராண்ட்னஸ் இருக்குது, எத்தனை பேர் இந்த ஸ்கில்ஃபுல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை பார்த்துருப்பாங்க, இப்படிங்கிறதையெல்லாம் வந்து உங்களால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஸோ நம்மளும் வந்து திரைக்கடலோடையும் திரவியமோடுங்கிற நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட பார்த்த ஃபாலோ பண்ணுனா இவ்வளோ கிராண்ட்னஸாக நம்மளால் நிறைய அனத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்னால நேரில் வந்து இந்த பியூட்டியை பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். நம்ம எப்பா கணேஷா சேனல் மூலமாக நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட பேலஸை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த வீடியோ அமையுங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யூனிக் பியூட்டிஸ் ஆஃப் நம்ம தமிழ்நாடு, இந்தியாவையெல்லாம் காமிக்கிறதுக்கு எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from ஆத்தங்குடி பேலஸ்ங்க. See you.